ஓம் சாந்தி. அக்டோபர் 22, 2025. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் எவருக்காவது விளங்கப்படுத்தும் பொழுது அல்லது சொற்பொழிவு ஆற்றும் பொழுது பாபா பாபா என்று கூறியவாறு அதை செய்யுங்கள். தந்தையை புகழுங்கள். அம்பானது இலக்கை தைக்கும். கேள்வி: எந்த கேள்வியை பாபா குறிப்பாக பாரத குழந்தைகளிடம் கேட்கின்றார்? பதில்: பாரத குழந்தைகளாகிய நீங்கள் செல்வந்தர்களாக இருந்தீர்கள். நீங்கள் தேவ தர்மத்திற்கு உரியவர்களாகவும் 16 ஸ்வர்க்க கலைகள் நிறைந்தவர்களாகவும் இருந்தீர்கள். நீங்கள் தூய்மையானவர்களாக இருந்தீர்கள். நீங்கள் காமவாளை ஒருபொழுதும் பயன்படுத்தவில்லை. நீங்கள் மிகுந்த செல்வந்தர்களாக இருந்தீர்கள். எனவே எவ்வாறு நீங்கள் கடனாளிகள் ஆகினீர்கள்? உங்களுக்கு காரணம் தெரியுமா? குழந்தைகளே, நீங்கள் எவ்வாறு அடிமைகள் ஆகினீர்கள்? உங்கள் செல்வத்தையும் சொத்தையும் எங்கே இழந்தீர்கள்? நீங்கள் எவ்வாறு தூய்மையானவர்களில் இருந்து தூய்மையற்றவர்கள் ஆகினீர்கள் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இந்த விஷயங்களை பாபா பாபா என்று கூறியவாறு மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்தும் பொழுது அவர்கள் இலகுவாக புரிந்து கொள்வார்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி என்று கூறுகின்ற போது நீங்கள் தந்தையை நிச்சயமாக நினைவு செய்ய வேண்டும். தந்தை முதலில் மன்மனாபவ் என்று கூறுகின்றார். அவர் முன்னரும் இதை நிச்சயமாக கூறியிருந்தார். இதனாலேயே இப்பொழுதும் அவர் இதை கூறுகின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை அறிவீர்கள். நீங்கள் ஓர் ஒன்று கூடலில் சொற்பொழிவு ஆற்ற செல்கின்ற பொழுது அந்த மக்கள் தந்தையை அறிய மாட்டார்கள். ஆகையால் அவர் மாத்திரமே தூய்மையாக்குபவர் என சிவ் பாபா கூறுகின்றார் என்று நீங்கள் அவர்களுக்கு கூற வேண்டும். அவர் உங்களை தூய்மையாக்கும் பொருட்டு நிச்சயமாக இங்கே விளங்கப்படுத்த வருகின்றார். இங்கே பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு கூறுகின்றார், ஓ குழந்தைகளே, நான் உங்களை சொர்க்கத்தின் அதிபதிகள் ஆக்கினேன். நீங்கள் உலகின் அதிபதிகளாக இருந்தீர்கள். நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்திற்கு உரியவர்களாக இருந்தீர்கள். ஆகையால் நீங்களும் பாபா இதை கூறுகின்றார் என கூற வேண்டும். எவரும் அத்தகைய சொற்பொழிவுகளை ஆற்றியதாக பாபா இன்னமும் செய்தியை பெறவில்லை. சிவ் பாபா கூறுகின்றார், நீங்கள் என்னை அதிமேலானவராக கருதுகின்றீர்கள். நீங்கள் என்னை தூய்மையாக்குபவராக கருதுகின்றீர்கள். நான் பாரதத்தில் பிரவேசித்து உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றேன். நான் உங்களுக்கு கூறுகின்றேன், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். அதி மேலான தந்தையான என்னை நினைவு செய்யுங்கள். ஏனெனில் அவரே அருள்பவரான தந்தையாவார். குழந்தைகளாகிய நீங்கள் நிச்சயமாக பாரதத்தில் உலகின் அதிபதிகளாக இருந்தீர்கள். அந்நேரத்தில் அங்கு வேறு எந்த சமயமும் இருக்கவில்லை. தந்தை குழந்தைகளாகிய எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். பின்னர் நாங்கள் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றோம். பாபா கூறுகின்றார், பாரத மக்களாகிய நீங்கள் மிகுந்த செல்வந்தராக இருந்தீர்கள். அங்கே தேவ தர்மம் இருந்த போது நீங்கள் 16 ஸ்வர்க்க கலைகள் நிறைந்தவர்களாக இருந்தீர்கள். நீங்கள் தூய்மையானவர்களாக இருந்தீர்கள். நீங்கள் காமவாளை பயன்படுத்தவில்லை. நீங்கள் மிகுந்த செல்வந்தர்களாக இருந்தீர்கள். தந்தை பின்னர் கூறுகின்றார், நீங்கள் ஏன் கடனாளிகள் ஆகினீர்கள் என்ற காரணத்தை அறிவீர்களா? நீங்கள் உலகின் அதிபதிகளாக இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் ஏன் உலகின் அடிமைகள் ஆகிவிட்டீர்கள்? நீங்கள் தொடர்ந்தும் அனைவரிடமிருந்தும் கடன் வாங்குகின்றீர்கள். எங்கே அந்த பணம் அனைத்தையும் தொலைத்தீர்கள்? பாபா உங்களுக்கு சொற்பொழிவு ஆற்றியது போன்று நீங்களும் சொற்பொழிவு ஆற்றுங்கள். பலர் கவரப்படுவார்கள். நீங்கள் பாபாவை நினைவு செய்வதில்லை. இதனாலேயே அம்பு இலக்கை தைப்பதில்லை. நீங்கள் அந்த சக்தியை பெறுவதில்லை. இல்லையெனில் உங்களுடைய அத்தகையதோர் சொற்பொழிவை கேட்டாலும் அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கும். சிவ் பாபா கூறுகின்றார், ஒரே ஒருவரே கடவுளாவார். அவரே புதிய உலகை ஸ்தாபிப்பவரான துன்பத்தை அகற்றி
சந்தோஷத்தை அருள்பவர். பாரதம் சொர்க்கமாக இருந்தது. அங்கே மாளிகைகள் வைரங்களாலும் ரத்தினங்களாலும் பதிக்கப்பட்டிருந்தன. ஓர் ராஜ்யம் மாத்திரமே அங்கே இருந்தது. அனைவரும் பாலும் சீனியும் போல் இருந்தார்கள். தந்தையின் புகழ் எவ்வாறு எல்லையற்றதோ அவ்வாறே பாரதத்தின் புகழும் எல்லையற்றது. பாரதத்தின் புகழை கேட்கின்ற பொழுது மக்கள் சந்தோஷம் அடைவார்கள். தந்தை குழந்தைகளாகிய உங்களை கேட்கின்றார், உங்களுடைய செல்வம் சொத்து அனைத்தையும் எங்கே தொலைத்தீர்கள்? நீங்கள் பக்தி மார்க்கத்தில் அதிக அளவு செலவு செய்தீர்கள். நீங்கள் பல ஆலயங்களை கட்டினீர்கள். சிவ் பாபா கூறுகின்றார், எவ்வாறு நீங்கள் தூய்மையானவர்களிலிருந்து தூய்மையற்றவர்கள் ஆகினீர்கள் என சிந்தித்து பாருங்கள். நீங்கள் துன்ப நேரத்தில் கடவுளை நினைவு செய்ததாக கூறினீர்கள் இல்லையா? நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது அவரை நினைவு செய்வதில்லை. ஆனால் உங்களை சந்தோஷமற்றவர்கள் ஆக்கியது யார்? தொடர்ந்தும் பாபாவின் பெயரை மீண்டும் மீண்டும் குறிப்பிடுங்கள். தொடர்ந்தும் பாபாவின் செய்தியை கொடுங்கள். பாபா கூறுகின்றார், நான் சிவாலயமாகிய சொர்க்கத்தை ஸ்தாபித்தேன். சொர்க்கத்தில் லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருந்தது. நீங்கள் இதையும் மறந்துவிட்டீர்கள். ராதையும் கிருஷ்ணருமே அவர்களுடைய திருமண நாளில் பின்னர் லக்ஷ்மி நாராயணனாக ஆகுபவர்கள் என்பதை நீங்கள் அறியவும் மாட்டீர்கள். நீங்கள் உலகின் அதிபதியாக இருந்த கிருஷ்ணரையும் அவதூறு செய்தீர்கள். நீங்கள் என்னையும் அவதூறு செய்கின்றீர்கள். நானே உங்களுக்கு சத்கதி அருள்பவர் இருந்தும் நான் பூனைகளிலும் நாய்களிலும் ஒவ்வொரு அணுவிலும் இருப்பதாக கூறுகின்றீர்கள். பாபா கூறுகின்றார், நீங்கள் மிகவும் தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டீர்கள். தந்தை கூறுகின்றார், நானே அனைவருக்கும் சத்கதி அருள்பவரும் தூய்மையாக்குபவரும் ஆவேன். நீங்கள் பின்னர் கங்கையே தூய்மையாக்குபவர் என கூறுகின்றீர்கள். நீங்கள் என்னுடன் யோகம் செய்யாததால் மேலும் தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டீர்கள். என்னை நினைவு செய்யுங்கள், உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். பாபாவின் பெயரை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி விளங்கப்படுத்துங்கள். உங்களால் சிவ் பாபாவை நினைவு செய்ய முடியும். நாங்கள் தந்தையை புகழ்கின்றோம் என அவர்களிடம் கூறுங்கள். தந்தையே கூறுகின்றார், நான் அவரது பல பிறவிகளின் இறுதியில் ஒரு சாதாரண தூய்மையற்ற சரீரத்தில் பிரவேசிக்கின்றேன். இவருடையதே பல பிறவிகளாகும். இவர் இப்பொழுது எனக்கு உரியவர். எனவே நான் இந்த ரதத்தின் மூலம் விளங்கப்படுத்துகின்றேன். இவரும் அவரது சொந்த பிறவிகள் பற்றி அறிய மாட்டார். அவர் பாகிய ரதம். நான் இவருடைய ஓய்வு பெறும் ஸ்திதியில் இவரினுள் பிரவேசிக்கின்றேன். சிவ் பாபா இந்த முறையில் விளங்கப்படுத்துகின்றார். பாபா எவரும் அவ்வாறான சொற்பொழிவுகள் ஆற்றுவதாக ஒருபொழுதும் கேள்விப்பட்டதில்லை. எவரும் பாபாவின் பெயரை குறிப்பிடுவதில்லை. அவர்கள் நாள் முழுவதும் பாபாவை முற்றிலுமே நினைவு செய்வதில்லை. அவர்கள் அரட்டை அடிப்பது போன்றவற்றில் மும்முரமாக இருந்துவிட்டு தாங்கள் அவ்வாறான சொற்பொழிவை ஆற்றியதாகவும் குறிப்பிட்ட முறையில் விளங்கப்படுத்தியதாகவும் கூறி பாபாவுக்கு எழுதுகிறார்கள். நீங்கள் இன்னமும் சிறிய எறும்புகள் என பாபா புரிந்து கொள்கின்றார். நீங்கள் இன்னமும் பெரிய எறும்புகளாக ஆகவில்லை. இருந்தும் அதிக அளவு ஆணவம் இருக்கிறது. சிலர் சிவ் பாபாவே பிரம்மாவின் மூலம் விளங்கப்படுத்துகின்றார் என்பதை புரிந்து கொள்வதில்லை. நீங்கள் சிவ் பாபாவை மறந்து விடுகின்றீர்கள். மக்கள் பிரம்மாவை பற்றி மிக விரைவாக குழப்பமடைகிறார்கள். தந்தை கூறுகின்றார், என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். நீங்கள் என்னில் மாத்திரமே அக்கறை கொள்ள வேண்டும். நீங்கள் என்னை நினைவு செய்கின்றீர்கள் இல்லையா? எவ்வாறாயினும் நீங்கள் தந்தை யார் என்றோ அல்லது அவர் எப்பொழுது வருகின்றார் என்றோ அறிய மாட்டீர்கள். சக்கரம் 100,000 வருடங்களை உடையது என குருமார் கூறுகின்றார்கள். ஆனால் தந்தை சக்கரம் 5000 வருடங்கள் மாத்திரமே கொண்டது என கூறுகின்றார். பழைய உலகம் புதிய உலகமாகும். மீண்டும் புதிய உலகம் பழையதாகும். இப்பொழுது புது டெல்லி எங்கே உள்ளது? அது தேவதைகளின் பூமியாக இருக்கின்ற போது அங்கே புது டெல்லி இருக்கும். புதிய உலகில் யமுனை நதிக்கரை ஓரத்தில் புது டெல்லி இருந்தது.
அங்கே லக்ஷ்மி நாராயணனின் மாளிகை இருந்தது. அது தேவதைகளின் பூமியாக இருந்தது. அது இப்பொழுது இடுகாடாக போகிறது. அனைவரும் புதைக்கப்பட உள்ளார்கள். இதனாலேயே தந்தை கூறுகின்றார், அதி மேலான தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்கள், நீங்கள் தூய்மையாகுவீர்கள். எப்பொழுதும் இந்த முறையில் பாபா பாபா என கூறியவாறு விளங்கப்படுத்துங்கள். நீங்கள் பாபாவின் பெயரை குறிப்பிடாததால் எவரும் உங்களை செவிமடுப்பதில்லை. நீங்கள் பாபாவை நினைவு செய்யாததால் உங்களால் அந்த சக்தியை பெற முடியாதுள்ளது. நீங்கள் ஷரீர உணர்வுடையவர்கள் ஆகின்றீர்கள். பந்தனத்திலிருந்து அடித்தலை அனுபவம் செய்பவர்கள் பாபாவை உங்களை விடவும் அதிக அளவு நினைவு செய்கிறார்கள். அவர்கள் அதிக அளவு அழைக்கிறார்கள். தந்தை கூறுகின்றார், நீங்கள் அனைவரும் திரௌபதிகள். நீங்கள் இப்பொழுது துகிலுரியப்படுவதிலிருந்து பாதுகாக்கப்பட்டுள்ளீர்கள். முன்னைய சக்கரத்திலும் பூதகி போன்ற பெயர் கொடுக்கப்பட்ட பெண்கள் சிலரும் இருந்தார்கள். நீங்கள் அதை மறந்துவிட்டீர்கள். தந்தை கூறுகின்றார், பாரதம் சிவாலயமாக இருந்தபோது அது சொர்க்கமென அழைக்கப்பட்டது. இங்கே சொத்துகள், ஆகாய விமானம் போன்றவற்றை வைத்திருப்பவர்கள் தாங்கள் சொர்க்கத்தில் இருப்பதாக நினைக்கிறார்கள். அவர்கள் அதி முட்டாள்கள். நீங்கள் ஏதாவது கூறுகின்ற பொழுது பாபா கூறுகின்றார் என ஆரம்பியுங்கள். அத்த யோகிகளால் உங்களுக்கு முக்தியை கொடுக்க முடியாது. அனைவருக்கும் சத்கதியை அருள்கின்றவர் ஒரே ஒருவராக இருக்கின்ற போது நீங்கள் ஏன் குருமாரை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? நீங்கள் சந்நியாசிகளாக விரும்புகின்றீர்களா அல்லது ஹத்தயோகம் கற்று பிரம்ம தத்துவத்துடன் இரண்டர கலக்க விரும்புகின்றீர்களா? எவருமே இரண்டர கலக்க முடியாது. ஒவ்வொருவரும் தனது பாகத்தை நடிக்க வேண்டும். சகல நடிகர்களும் அழிவற்றவர்கள். இந்த நாடகம் அனாதியானதும் அழிவற்றதும் ஆகும். எவ்வாறு எவரும் அனாதியான முக்தியை பெற முடியும்? தந்தை கூறுகின்றார், நான் இந்த சாதுக்கள் போன்றோருக்கும் விடுதலை அளிக்கவே வருகின்றேன். எனவே எவ்வாறு கங்கை தூய்மையாக்குபவராக இருக்க முடியும்? நீங்கள் என்னை தூய்மையாக்குபவர் என அழைக்கின்றீர்கள் இல்லையா? உங்கள் யோகத்தை என்னிடமிருந்து துண்டித்ததால் உங்களுடைய நிலைமை இவ்வாறு ஆகி உள்ளது. இப்பொழுது என்னுடன் யோகம் செய்யுங்கள். உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்படும். தூய ஆத்மாக்கள் முக்தி தாமத்தில் இருக்கிறார்கள். இப்பொழுது முழு உலகமும் தூய்மையற்றது. நீங்கள் தூய உலகை அறிய மாட்டீர்கள். நீங்கள் அனைவரும் பூஜிப்பவர்கள். ஒரு நபருமே பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் இல்லை. பாபாவின் பெயரை குறிப்பிடுங்கள். உங்களால் அனைவரையும் விழித்தெழச் செய்ய முடியும். உங்களை உலகின் அதிபதிகள் ஆக்குகின்ற தந்தையை நீங்கள் அவதூறு செய்கின்றீர்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் சகல தெய்வீக குணங்களும் நிறைந்த சிறிய குழந்தை. அவர் எவ்வாறு இந்த வியாபாரத்தை செய்ய முடியும்? எவ்வாறு கிருஷ்ணர் அனைவரதும் தந்தையாக இருக்க முடியும்? ஒரே ஒருவரே கடவுளாவார். என்னுடைய ஸ்ரீமத்தை பின்பற்றாது எவ்வாறு உங்கள் துரு அகற்றப்படும்? நீங்கள் அனைவரையும் பூஜிக்கின்றீர்கள். இதனாலேயே உங்கள் நிலைமை இவ்வாறாக ஆகியுள்ளது. இதனாலேயே நான் மீண்டும் வந்துள்ளேன். நீங்கள் உங்களுடைய தர்மத்திலும் கர்மத்திலும் சீரழிந்தவர்கள் ஆகிவிட்டீர்கள். இந்து சமயத்தை ஸ்தாபித்தது யார்? அது எப்பொழுது ஸ்தாபிக்கப்பட்டது என எனக்கு கூறுங்கள். இந்த முறையில் சொற்பொழிவாற்ற சவால் விடுங்கள். நீங்கள் மீண்டும் மீண்டும் தந்தையை நினைவு செய்வதில்லை. சில நேரங்களில் சில குழந்தைகள் பாபா தங்களுக்குள் பிரவேசித்து சொற்பொழிவு ஆற்றியதாக எழுதுகிறார்கள். பாபா பெருமளவு உதவி செய்கின்றார். நீங்கள் நினைவு யாத்திரையில் நிலைத்திருக்காததால் நீங்கள் செய்கின்ற சேவை தவழும் வேகத்தில் செல்கிறது. நீங்கள் பாபாவின் பெயரை குறிப்பிடும் பொழுது மாத்திரமே அம்பு சிலரை தாக்கும். பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் மாத்திரமே 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வந்தவர்கள். ஆகையினால் நான் உங்களுக்கு மாத்திரமே விளங்கப்படுத்த வந்துள்ளேன். நான் பாரதத்தில் மாத்திரமே பிரவேசிக்கின்றேன். பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் ஆகியவர்கள் பின்னர் பூஜிப்பவர்கள் ஆகின்றார்கள். நான் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர் ஆகுவதும் இல்லை,
பூஜிப்பவர் ஆகுவதும் இல்லை. பாபா கூறுகின்றார், பாபா கூறுகின்றார் என தொடர்ந்தும் கூறுங்கள். நீங்கள் இதை மீண்டும் மீண்டும் ஓதுவது போன்று கூறிக்கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் இம்முறையில் சொற்பொழிவாற்றுவதை பாபா கேட்கும் பொழுது நீங்கள் சிறிய எறும்புகளிலிருந்து பெரிய எறும்புகளாக ஆகிவிட்டீர்கள் என புரிந்து கொள்வார். தந்தை கூறுகின்றார், நான் உங்களுக்கு கற்பிக்கின்றேன். நீங்கள் சதா என்னை மாத்திரம் நினைவு செய்ய வேண்டும். நான் இந்த ரதத்தின் மூலம் என்னை மாத்திரம் நினைவு செய்யுமாறு உங்களுக்கு கூறுகின்றேன். நீங்கள் ரதத்தை நினைவு செய்யக்கூடாது. நீங்கள் பாபா இதை கூறினார், பாபா இதை விளங்கப்படுத்தினார் என கூறும்போது அவர்களில் இது எவ்வாறு பதிகின்றது என நீங்கள் பார்க்கலாம். தந்தை கூறுகின்றார், உங்கள் புத்தியின் யோகத்தை உங்களது ஷரீரத்திலிருந்தும் சகல ஷரீர உறவினர்களில் இருந்தும் துண்டித்து விடுங்கள். நீங்கள் ஷரீரத்தை துறந்தவுடன் ஆத்மாவே எஞ்சியிருப்பார். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். சிலர் நானே பிரம்மம் என்றும் சிலர் நானே மாயையின் அதிபதி என்றும் கூறுகிறார்கள். தந்தை கூறுகின்றார், நீங்கள் மாயை என்றால் என்ன என்றும் செல்வம் என்றால் என்ன என்றும் புரிந்து கொள்வதில்லை. நீங்கள் செல்வத்தையும் மாயை என அழைக்கின்றீர்கள். நீங்கள் இந்த முறையில் விளங்கப்படுத்தலாம். பல மிக நல்ல குழந்தைகள் முரளியை கூட வாசிப்பதில்லை. அவர்கள் தந்தையை நினைவு செய்வதில்லை. ஆகையினால் அவர்கள் நினைவு சக்தியை கொண்டிராததால் அம்பு இலக்கை தைப்பதில்லை. நினைவின் மூலமே நீங்கள் சக்தியை பெறுகின்றீர்கள். இந்த யோக சக்தியின் மூலமே நீங்கள் உலகின் அதிபதிகள் ஆகின்றீர்கள். குழந்தைகளாகி நீங்கள் பாபாவின் பெயரை தொடர்ந்தும் குறிப்பிட்டால் எவருமே எதையும் கூற முடியாது. அனைவரினதும் கடவுள் ஒரே ஒரு தந்தையா அல்லது அனைவரும் கடவுளா? அவர்கள் தாங்கள் ஒரு குறிப்பிட்ட சந்நியாசியின் சீடர்கள் என கூறுகிறார்கள். அவர்களிடம் கேளுங்கள், அவர்கள் சந்நியாசிகள், நீங்கள் இல்லறத்தவர்கள். எனவே எவ்வாறு நீங்கள் அவர்களது சீடர்களாக இருக்க முடியும்? மாயையும் பொய், ஷரீரமும் பொய், முழு உலகமும் பொய் என கூறப்பட்டுள்ளது. ஒரே ஒரு தந்தை மாத்திரமே சத்தியமானவர். அவர் வரும் வரை நாங்கள் சத்தியமானவர் ஆக முடியாது. ஒரே ஒருவர் மாத்திரமே முக்தியையும் ஜீவன் முக்தியையும் அருள்பவர் ஆவார். வேறு எவராலுமே முக்தியை அருளி அவருக்கு உரியவராக எங்களை ஆக்க முடியாது. பாபா கூறுகின்றார், இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது உங்கள் கண்களை திறந்து கவனமாக இருங்கள். பாபா இதை கூறுகின்றார் என்று சொல்வதன் மூலம் நீங்கள் குற்றம் சாட்டப்பட மாட்டீர்கள். எவருமே எதிர்மறையான எதையும் கூற மாட்டார்கள். நீங்கள் வெறுமனே சிவன் என கூறாது திரிமூர்த்தி சிவ் பாபா என்று கூற வேண்டும். திரிமூர்த்திகளை உருவாக்கியவர் யார்? யார் பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனையை நடத்துகின்றார்? பிரம்மா படைப்பவரா? நீங்கள் இவ்வாறு போதையுடன் பேசும் பொழுது மாத்திரமே உங்களால் எதையாவது அடைய முடியும். இல்லையெனில் அது ஷரீர உணர்வில் சொற்பொழிவு ஆற்றியது போன்றிருக்கும். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், இது எண்ணற்ற சமயங்களின் கல்ப விருட்சமாகும். முதலில் தேவ தர்மம் இருக்கிறது. அந்த தேவ தர்மம் எங்கு சென்று விட்டது? அவர்கள் 100,000 வருடங்கள் பற்றி பேசுகிறார்கள். ஆனால் இது 5000 வருடங்களுக்குரிய விஷயமாகும். அவர்கள் தொடர்ந்தும் அவர்களுடைய ஆலயங்களை கட்டுகிறார்கள். அவர்கள் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையிலான யுத்தம் பற்றி பேசியுள்ளார்கள். பாண்டவர்கள் மலையில் உருகிப்போன பின்னர் என்ன நடந்தது? நான் எவ்வாறு வன்முறையில் ஈடுபட முடியும்? நான் உங்களை அஹிம்சா வைஷ்ணவர்கள் ஆக்குகின்றேன். காமவாளை ஒருபொழுதும் பயன்படுத்தாதவர்களே விஷ்ணுவின் குலத்திற்கு சொந்தமான வைஷ்ணவர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார்.
ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. சேவையில் வெற்றி அடைவதற்கு அகங்காரத்தை துறந்து ஒவ்வொரு விஷயத்திலும் தொடர்ந்தும் பாபாவின் பெயரை குறிப்பிடுங்கள். நினைவில் நிலைத்திருந்து சேவை செய்யுங்கள். அரட்டை அடிப்பதில் உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். 2. ஓர் உண்மையான வைஷ்ணவராகுங்கள். எந்த வன்முறையிலும் ஈடுபடாதீர்கள். உங்கள் புத்தியின் யோகத்தை உங்கள் ஷரீரத்திலிருந்தும் சகல ஷரீர உறவினர்களிடமிருந்தும் துண்டித்து விடுங்கள். ஆசீர்வாதம். ஹாஜி ஆம் செய்கின்றேன் என்ற பாடத்தை கற்பதன் மூலம் சேவையில் மகத்துவமானவர் ஆகுவதனால் அனைவரது ஆசீர்வாதங்களையும் பெறுவதற்கு தகுதி வாய்ந்தவர் ஆகுவீர்கள். உற்சாகத்துடன் சந்தோஷமாக சேவை செய்யும் அதே நேரத்தில் நீங்கள் சேவை செய்கின்ற முறையிலும் கவனம் செலுத்தும் பொழுது நீங்கள் அனைவரது ஆசீர்வாதங்களையும் பெறுகின்றீர்கள். இது ஏனெனில் எங்கே ஆசீர்வாதம் உள்ளதோ அங்கே கடின உழைப்பு இருக்க முடியாது. இப்பொழுது உங்கள் தொடர்பில் வருபவர்களிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெறுகின்ற இலக்கையே கொண்டிருங்கள். ஹாஜி என்ற பாடத்தை கற்பதே ஆசீர்வாதங்களை பெறுவதற்கான வழிமுறையாகும். சிலர் பிழையாக இருந்தாலும் அவர்கள் செய்வது பிழை என கூறுவதன் மூலம் அவர்களை மேலும் கீழே வீழ்த்தாதீர்கள். ஆனால் அவர்களுக்கு ஆசீர்வாதம் அளித்து அவர்கள் எழுந்திட உதவுங்கள். ஒத்துழைப்பு வழங்கும் பொழுது அவர்கள் திருப்தி அடைவதன் மூலம் நீங்கள் அவர்களிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். ஆசீர்வாதங்களை பெற்று மகத்துவமானவர் ஆகுபவர்கள் இயல்பாகவே மகத்துவமானவர் ஆகின்றார்கள். ஸ்லோகம். கடின உழைப்பாளிகளாக இருப்பதன் கூடவே உங்கள் ஸ்திதியில் கடினமானவர் அதாவது பலசாலி ஆகின்ற இலக்கையும் கொண்டிருங்கள். அவ்யக்த இஷாரா. யோக சக்தியின் மூலம் உங்களுக்காகவும் மற்ற அனைவருக்காகவும் மனதினால் பரிசோதனை செய்யுங்கள். யோகத்துடன் பரிசோதனை செய்வது என்றால் உங்கள் ஷரீரம் மனம் சமஸ்காரங்களின் மீது உங்களுடைய தூய எண்ணங்களின் தாக்கத்தை பரிசோதனை செய்து பார்ப்பதாகும். அப்பொழுது நீங்கள் தொடர்ந்தும் முன்னேறி செல்வீர்கள். இதில் ஒருவரை ஒருவர் பார்க்காதீர்கள். இவர் என்ன செய்கின்றார், இவர் இதனை செய்யவில்லை, பழையவர்கள் இதனை செய்கின்றார்களா அல்லது இல்லையா, இந்த விஷயங்களை பார்க்காதீர்கள். அனைத்திற்கும் முதலில் இந்த தாக்கத்தை அனுபவம் செய்து பாருங்கள். இது ஏனெனில் இது தனிப்பட்ட முயற்சிக்குரிய விஷயமாகும். இவ்வாறாக உங்களை சுய முயற்சியில் நீங்கள் மும்முரமாக வைத்திருக்கும் பொழுது உங்களுக்குள் வளர்ச்சியை அனுபவம் செய்வீர்கள். அப்பொழுது ஒவ்வொருவரின் மௌன சக்தியின் சேமிப்பும் உலகின் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஓம் சாந்தி.